வெல்கம் டு ஈடச் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் ரீவொர்க்குக்காக வந்திருக்கு. இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்திங்கன்னா 24024 5 amps யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்டிகே போட்டு இது ஒரு பழைய ஆம்ப்ளிஃபையர், இது வீடியோ போர்டெலாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர் வந்து மாஸ்பெட் போட்டு ரெடி பண்ணி தர சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10 inch வந்து சப்பு வந்து நாய்ஸ் வருது, புதருது அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாக மாஸ்பெட் லேட்டஸ்ட் மாடல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பொருளாட்சிக்கு மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டுக்காக. இப்போ நம்ம இந்த ஆம்பை வந்து ஃபுல்லாக ரீஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா 28028 5 amps யூஸ் பண்ண போகிறோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா பிட்ஸோடைய 4-bit மோனோ எஸ்டிகே மாடியூலில் வாங்கியிருக்கோம். இதை யூஸ் பண்ண போகிறோம். கிறிஸ்டல் பொருளாஜிக் போர்டு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மற்றது பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு வந்து ஷானோடைய மாஸ்பெட் போர்டு வாங்கியிருக்கேன். நான் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. 5 சேனலுக்கு வந்து ஷானோடைய மாஸ்பெட் போர்டு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடு, இது கெப்பாசிட்டர். சப்புக்கு மட்டும் தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, மற்ற 5 சேனலுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது எல்லா அக்சசரிஸும், கண்ட்ரோல் நாப்பு, இது பென்ட்ரைவ் போர்டு வந்து வீடியோ போர்டு போட்டிருக்காங்க. இது நம்ம எடுத்துகிட்டு பக்காரேவில் வந்து நார்மல் பென்ட்ரைவ் போர்டு யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் ரெடி பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்ககிட்டே இருந்ததுன்னா, உங்களுக்கு சவுண்டு கிளாரிட்டி வரல, ஒயரிங் சரியில்லை, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு என்ன போர்டு யூஸ் பண்ணணும், என்ன அதில் சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத கேட்டு நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.